ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மாஸ் லவ்லி ஹோம். நாம் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ரொம்ப யம்மியாக ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1.5 கப் அளவு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 10 கிராம் அளவு முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரவாவை வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் நான் எடுத்து வச்ச 1.5 கப் அளவு ரவாவை இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவா நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக நாம் எடுத்து வச்ச 1 கப் அளவு சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை கொஞ்சமாக உருகி இந்த ரவா கூட நல்லா பைண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இதை நம்ம வறுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட அடுத்ததாக நாம் எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வறுக்கும் போது ஏலக்காய் வாசனம் வீட்டையே தூக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இது செய்கிறப்ப. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக திரும்பவும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருகணும். நெய் உருகினதும் நாம் எடுத்து வச்ச 10 கிராம் அளவு முந்திரி பருப்பு திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் லைட் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்துடும். இந்த டைமில் நாம் வறுத்து வச்ச ரவை மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நெய்யில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு சூடான பால் எடுத்திருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறையா சேர்த்துடாதீங்க. நிறைய சேர்த்துனா நமக்கு உருண்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடான பால் சேர்க்குறப்ப ரவை பாலை நல்லா அப்சார்ப் பண்ணும். ஸோ அதனால் கம்மியாகவே பால் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாம் இந்த ரவாயை எடுத்து உருண்டை பிடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். அழகாக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே எல்லா லட்டையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக ரவா லட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு. இது இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. பர்ஃபெக்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.